என்னையா தமிழ்நாட்டுல மீன் அக்கா சொன்னாங்கல்ல, மீன் இருக்கு பாருங்க. உலகத்திலே இல்லாத மீன்கள் நம்முடைய மாநிலத்துல மட்டும்தான் இருக்கு. வாழை மீன், வஞ்சர மீன், கெண்ட மீன், கழுத்து மீன், நண்டு, இறால், உலகத்துல இல்லாத மீன்கள் இருக்கு. அந்த மீனை வைத்து பல லட்சம் கோடி வருமானத்தை ஈட்ட முடியும். அமெரிக்க நாடு சோளம், கரும்பு, பார்லி வேற எதுவும் பெருசா உற்பத்தி பண்ண முடியாது. ஐரோப்பிய நாடுகள் ஒரு சில பழங்கள், கரும்பு, சோளம், பார்லி இதான் உற்பத்தி ஆகும். நீங்க ஆஸ்திரேலியா போனா செர்ரி பழங்கள், ஸ்ட்ராபெரி பழங்கள், இதுதான் டிராகன் ஃப்ரூட், இதான் உற்பத்தி பண்ண முடியும். அமீரகம் போனீங்கன்னா, துபாய் நாள் போனா பேரிச்சம்பழம் அதான் உற்பத்தி ஆகும். நீங்க பஞ்சாப் போனீங்கன்னா முழுக்க கோதுமை, முழுக்க நெல்லு, அவ்வளவுதான். நீங்க ஆந்திரா போனீங்கன்னா முழுக்க மிளகா, கர்நாடகா போனீங்கன்னா முழுக்க பெங்களூர் பீச்சி, கத்திரிக்காய், இந்த மரபணு மாற்றம் செய்யப்பட்ட காய்கறி மட்டும்தான். என் அன்பிற்குரிய மக்களே, உலகத்திலேயே நெல்லில் 300 வகை. சம்பா என்றால் காட்டு சம்பா, கரடி சம்பா, தங்க சம்பா, கிச்சடி சம்பா, ஆத்தூர் சம்பா என்று சம்பால மட்டும் 22 வகையான சம்பா, 300 வகை நெல்லு. பனையா, அந்த பனையிலே காட்டு பனை, கதலி பனை, நீல பனை, வலிய பனை, சன பனை, வாதப்பனை, திப்புளி பனை, குடலர் பனை, கிச்சிலி பனை, ஈழப்பனை, சீனப்பனை, வாதப்பனை என்று 33 வகை பனை மரங்கள் நமக்கிட்ட இருக்கு. தங்கம் இருக்கிறது, நிலக்கரி இருக்கிறது, தேவைக்கு அதிகமாக பெட்ரோலியம் இருக்கிறது, எரிவாயு இருக்கிறது. என்ன இல்ல, 800 கிலோமீட்டர் கடற்கரை சாலை இருக்கிறது. கிட்டத்தட்ட 354 கிலோமீட்டர் கிழக்கு மேற்கு கடற்கரை, மேற்கு தொடர்ச்சி மலை இருக்கிறது. என்ன இல்ல நம்மகிட்ட? மாம்பழம் விளையாதா? விளையும். கரும்பு விளையாதா? விளையும். உருளைக்கிழங்கு விளையாதா? விளையும். ஆப்பிள் விளையாதா? விளையும். ஸ்ட்ராபெரி விளையாதா? விளையும். கேரட் விளையாதா? விளையும். பீட்ரூட் விளையாதா? விளையும். பீன்ஸ், கத்திரிக்காய், மாங்காய், தேங்காய், உப்பு என்று உலகத்துல எந்தெந்த நாடுகளில் என்னென்ன இருக்கிறதோ அது எல்லாம் விளைகிற ஒரே மாநிலம் நம் தாய் மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். ஆற்றல் மிகுந்த இளைஞர் இல்லையா இருக்கிறான், அறிவிச்சிறந்த ஆற்றல் மிகுந்த இளைஞர் இருக்கிறான், உழைப்பை கொட்டி கொடுக்கக்கூடிய ஆகச்சிறந்த இளைஞர் இருக்கிறான். வேற என்ன இல்ல ஒன்று.